பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு நல்ல நாளை கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 37ஆம் சங்கீதம் அதனுடைய 4ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாயிரு. ரொம்ப நாள் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த ஜெபத்துக்கு பதிலே வரல அப்படின்ற ஒரு நிலைமையில உட்கார்ந்து இருக்கிறோம். ஜெபத்துக்கு பதில் வரல அப்படின்றதுனால நம்ம சோர்ந்து போயிட்டோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் அழகா சொல்லுகிறது, எல்லாவற்றையும் கர்த்தர் அதினதின் காலத்திலே நேர்த்தியா செய்கிறவர். நம்முடைய ஜெபத்துக்கு கட்டாய பதில் உண்டு. வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு ரகசியம் என்னன்னா, நீ ஆண்டவர்கிட்ட மன மகிழ்ச்சியா இரு. ஒரு நாளும் ஜெபத்துக்கு பதில் வரலையேன்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிடாது. ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு வேதனையோடு நிக்க வேண்டாம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிற கர்த்தர். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து நம்மை மன மகிழ்ச்சினால் நிரப்புவார், நம்மை சந்தோஷிப்பிப்பார், நம்முடைய வேண்டுதலை கேட்கிறவர். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் சொல்றாரு, நீ மன மகிழ்ச்சியா இரு, சோர்ந்து போயிடாத, முறுமுறுக்காது, வேதனையோடு நிக்காத, இனிமேல் நடக்காது அப்படின்னு எதிர்பாரமா பேசாதீங்க. இதுக்கப்புறம் இந்த காரியத்துல கைகூடி வராது அப்படி சொல்லாதீங்க. மன மகிழ்ச்சியா இருங்க. அவர் இந்த நாளில ரொம்ப ரொம்ப வருஷமா நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்துல ஒரு அற்புதத்தை செய்து உங்களை மகிழ்ச்சியாக்க போறார். கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை எனக்கு அருளி செய்வார். ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, நாங்க நன்றி செலுத்துறப்பா, இந்த வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். அன்பு பிள்ளைகள் பல வருஷமாய் ஆண்டவரை ஜெபித்து ஜெபத்துக்கு பதில் வரலன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்காங்கப்பா. கர்த்தர் ஆண்டவரே, உங்க ஜெபத்துக்கு ஒரு பதிலை கொடுத்து இது ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறையா. அன்பின் கரம் இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். வல்லமின் கரம் இறங்கி வரும்படி ஜெபிக்கிறையா. ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைக்குள்ளே மூடுங்க. அவங்க மன மகிழ்ச்சினால் நிரம்பி இருக்க உதவிச்சு ஒரு மன மகிழ்ச்சியின் அபிஷேகம் பிள்ளைகளை நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதா. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் அப்படியே செய்வார். ஆமென்.